ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி சண்டேயில் ஸ்பெஷலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் லஞ்சுக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு வெள்ளை சாதம் இந்த சைடு வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மட்டனை வந்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 6-7 தடவை நல்லா வந்து கழுவி எடுத்து தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து வெந்துருச்சு, வடிச்சு விட்டுலாம் வடித்தாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரசத்துக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து புளி, அதாவது வந்து என்னென்னா நான் அதில் சேர்த்துருக்கேன் ரசத்தில் அப்படின்னா மிளகு ஜீரகம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும்போது கொஞ்சம் செரிமானத்துக்காக மிளகு ஜீரகமும் பூண்டும் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். அதேமாரி ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து நான் வந்து நல்லா புளி உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சாச்சு. பெருங்காயமும் போட்டு கரைச்சிட்டு இது வந்து நம்ம வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம். வரமிளகாய், வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு தாளித்து நம்ம ரசம் வந்து இங்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், அதாவது வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பட்டை கிராம்பு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கிக்குவேன். பட்டை கிராம்பு பாக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே கொடுப்பாங்க. அதோட ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் வதக்கி நான் வந்து தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து நான் வதக்கும்போது பொட்டுக்கடலை சும்மா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வந்து வதக்கி அது கூட தேங்காய் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காவை கொஞ்சம் பல்லாக, ஏன்னா நாங்கள் வந்து தஞ்சாவூர் அண்டு திருச்சி ரெண்டுக்கும் இடையில உள்ள ஏரியாவா, அதனால் கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த சைடு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக வந்து நான் கட் பண்ணி இதில் வந்து நான் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா. வேறு என்ன இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து தாராளமாக உருவி போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து வதக்கி நம்ம வந்து அரைக்கிறது தான். ஓகேங்களா. நான் வந்து எந்த ஒரு புளிக்குழம்பு செஞ்சாலும் நான் அதை வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து நல்லா உருவி போட்டு வெங்காயம் தக்காளியோட வதக்கி நம்ம வந்து அரைச்சி போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மீன் குழம்புக்கு அதேமாரி மீன் வறுக்கிறதுக்கு கூட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலை வதக்கி தான் போடுவேன். இங்கிட்ட ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். எப்போதுமே நான் வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் எதுக்கு இருந்தாலும் கழனி தண்ணின்னு சொல்லுவோம். கழனி தண்ணின்னா வந்து அரிசி வந்து கழுவுன தண்ணி வருது பார்த்திங்களா. 2 தண்ணியை வந்து அரிசியை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு 3ஆவது தண்ணி நான் வந்து குழம்புக்கு ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக இதை நான் எந்த ஒரு இதுவுமே இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம். கழனி தண்ணி இல்லாமல் அரிசி கழுவுன தண்ணி இல்லாமல் நான் வந்து குழம்பு ரசம் எதுவுமே வைக்கவே மாட்டேன். வீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி வந்து வெந்து போச்சு. ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம அந்த கறி வெந்த சூப் வந்து கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம், நல்லாயிருக்கு. இது வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு நான் அரைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். மீதி வந்து கொஞ்சோண்டு என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, தக்காளி, திரும்பி வந்து பச்சை மிளகாய், அதேமாரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு என்ன பண்ணோன்னா அதில் வந்து நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்தாச்சு. அதாவது வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து அந்த கறி வெந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கறியோட மட்டன்லாம் சேர்த்து நம்ம வேக போடுறோம். இதில் கொஞ்சோண்டு புளி வந்து ஊற்றிக்கணும். ஏன்னா நான் ரசத்துக்கும் சேர்த்து நான் புளி வந்து ஊற வச்சேன். கொஞ்சோண்டு ரசத்துக்கும் ஊற்றிட்டு மீதி புளி தண்ணியை இது கொஞ்சோண்டு வந்து ஊற்றிட்டு நல்லா புளி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குதுங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப திக்காகவும் இருந்தால் ரொம்ப கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கணும். எங்கள் வீட்டில் குழம்பு அப்படி தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் நல்லா வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்ச
நல்லா கொதிக்குதுங்களா? நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம மட்டன் வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். அதோட வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கட்டும். உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, வதக்கி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அதையும் வந்து நம்ம போட்டு இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து கொதிக்க வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம இதுதான் வந்து இதுக்கு மசாலா. நான் வந்து மசாலா பாக்கெட்லாம் நான் எதுவுமே வந்து வாங்கலை. நான் எதுவுமே வந்து அதுக்கு நான் யூஸ் பண்ணவும் இல்லை. இதை மட்டும் நம்ம போட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுடலாம். அதேமாரி நல்லா ரசம் வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே வந்து கொஞ்சோண்டு என்ன பண்ணுவேன்னா, எந்த ஒரு புளி குழம்புக்கும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மேலே வந்து லைட்டாக, இது வந்து செக்கு எண்ணெய் தான், லைட்டாக வந்து ரொம்ப ஊற்ற மாட்டேன், சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும். லைட்டாக வந்து மேலே வந்து அப்படியே ஊற்றி விட்டுருவேன். அவ்வளோதான். எவ்வளோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி தான் அரைச்சி வெங்காயத்தை கூட சேர்த்து நான் வந்து அரைச்சது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.